வணக்கம். ரொம்ப நாளாக அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால சரியாக வந்து வீடியோஸ் எடுக்க முடியல, வீடியோஸ் எடுத்து போட முடியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் குணமாயிட்டு வராங்க. இதுக்கு மேலே வந்து ரெகுலராக வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ போட்டால் இதில் ஒரு இன்கம் வந்தால் எங்கள் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அப்படி இப்படின்னு எனக்கு ஆகும். இவ்வளோ நாள் வீடியோ எடுக்காமல் இருந்ததே எனக்கு வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் அந்த சைடு வெயில் வந்துடுச்சு, அதான் வந்து டக்குன்னு இந்த சைடு வந்துட்டேன். ஏன்னா ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே வீடியோ வந்து கொஞ்சம் ரெகுலராக போடலான் இருக்கேன். நீங்கள் பழையபடி கொடுத்த சப்போர்ட்ஸ்லாம், பழையபடி இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கொஞ்சம் வீடியோ பாருங்கள். இப்போ அம்மா அப்பா வந்து சேர்ந்து சமைக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பன்னிக்கறி வீட்டில் செய்கிறாங்க. எனக்கும் கொஞ்சம் உட்கார இடத்துல பிரச்சனை வந்துடுச்சு. அதனால் பன்னிக்கறி சாப்பிட்டா சரியாக இருப்பாங்க. அதனால் பன்னிக்கறி செஞ்சிட்ருக்காங்க. ஓகே, தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நான் அடுத்தடுத்து அம்மாவை ஹாஸ்பிட்டலாக கூப்பிட்டு போகணும். ரெகுலராக வீடியோ போட முடியாது, கொஞ்சம் விட்டு விட்டு தான் போடுவேன், விட்டு தான் இது பண்ணுவேன். ஆனால் சப்போர்ட் கொடுக்குறவங்க மட்டும் சப்போர்ட்டை நிறுத்திடாதீங்க. என் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைபு, ஷேர் எல்லாமே கொடுத்துட்டு இருங்க, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு என்னால் ரெகுலராக போடுற வழியை நான் பார்க்குறேன், போட முடிகிற அளவுக்கு நான் பார்க்குறேன். ஓகே, அடுத்தடுத்து அப்படி வீடியோ லைனாக பாட்டே வாங்க. எங்கள் அம்மா என்னென்ன பண்ணுது, எப்படி சமைச்சு தருது. நல்லா இருக்கவர் இங்கே சமைக்கிறது வேறு, ஆனால் அம்மா மாதிரி ஆளுங்க சமைக்கிறது வேறு இல்லை. பாருங்கள் என்னம்மா செய்கிற, என்ன செய்கிற, என்னது கறி சரியா, வன்னிக்கறி சரியா? ஆஹா, நல்லா இருக்கியா? உன் உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கா? பரவாயில்லையா? என்ன சாப்பிட தான் முடியல, பேச முடியல. சரிம்மா சரி பண்ணலாம். அங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அந்த சேலம் நியூரோ ஃபவுண்டேஷன் இருந்தோம்ல, அங்கே கூட்டு போய் சரி பண்ணிடலாம் விட. ரொம்ப நாளாச்சு இல்லை பன்னிக்கறி செஞ்சு வீட்டில். சரிம்மா சரி. வேண்டாம் அது இப்போ ஒரு விசில வந்துருக்குது காலு. அது ஒரு 6-7 விசில் வந்தால் தான் நீங்கள் வருவோம். இறக்கி வச்ச போய் அந்த ரசம் வடிகட்டி போய்க்கும். இன்றைக்கி வீட்டில் 2 விதமான கறி, ஒன்று ஆட்டுக்கால், ஒன்று பன்னிக்கறி. பன்னிக்கறி அம்மா செய்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு. சாப்பிட்றது அவர் சாப்பிடல. பால் அம்மாவுக்கு வந்து அம்மாவுக்கு பொடிக்கிட்டு போய் செய்திருக்கோம். இப்போ என்னம்மா போட்ட? இதா மஞ்சத்தூள் இதும்மா சொல்லாமல போடும்போது வந்து வீடியோ எடுத்துருப்பில்ல, வீடியோ எடுத்துட்டு இருக்கிறல்ல. ஏமா இங்கே பன்னிக்கறி கரண்டி வச்சு கிளறி காட்ட கிளற முடியலையா? அடுத்து பெருமாவோட என்ட்ரி. ஏன்னா இவ்வளோ நாள் பெருமா ஆட்டுக்கால் குழம்பு செஞ்சுட்டு இருந்துச்சு. அதனால வந்து அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியல. அதனால் வந்து இந்த குழம்பை நிறுத்திட்டு நான் குழம்பு சாப்பிடுவேன். அதனால் குழம்பை நிறுத்திட்டு அப்படியே கறி வறுக்கலான்ட்டு பெருமா வந்திருக்கு. பார்த்துட்டு பெருமா. பன்னிக்கறி வந்து சாப்பிடுவான். நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில தான் வச்சு வறுப்பாங்க. நானும் எங்கள் அப்பா அப்படியே கொட்டையிலே சாப்பிட்டு அப்படி துளியே வச்சுக்குவோம் விறகுலையே. ஏப்பரமா ரொம்ப சுடுதா?
லட்சுமி பெருமாவா? குழம்பு என்னது பெருமா அது? மட்டன் பொடி. மட்டன் பொடியா? மட்டன் பொடிலாம் போடலாமா? சிக்கன் பொடி. சிக்கன் பொடியா? கறி மசாலா. இது கறி மசாலாவா? ம். இது இதுவும் கறி மசாலா தான் பெருமா? ஏன் பெருமா ஏதோ இருக்கிற பொடியில தூக்கி போட்டாங்க. கறியில ரத்தம் ஊத்துனீங்களா? ரத்தம் வாங்கி வந்தாப்புல என்னமோ தெரியல. அம்மா ரத்தம் வாங்கிட்டு வந்தாரா இல்லையா? எவ்வளோ இல்லாமல் ரத்தம் தர மாட்டாங்க. சரியா இருக்குல்ல? இப்பதான் பெருமா போட்டேன், அதுக்குள்ள சரியா இருக்குமா பெருமா? நான் கொஞ்சம் வளர்த்து பெருமா. பூண்டெல்லாம் போடவே இல்லையா பெருமா? பூண்டு இஞ்சி எல்லாம் தட்டி போட்டாப்புல. வரமிளகா போட்டா கொஞ்சம் வரமிளகாத்தூள். வர மிளகா தூள் இல்லை பெரியம்மா, வரமிளகா போட்டுச்சு. அம்மா இடிச்சு போடணும். வரமிளகா அம்மியில் அரைச்சி போட்டுருக்கணும். அப்படியே போட்டுச்சு மிளகா. நல்லா இருந்தா சரி. பச்சை மிளகா வந்தவருக்காக எடுத்து போட்டாங்க. நல்லா சுருக்குன்னு தான் இருக்கு. நான் திரும்ப சாரியாச்சு நீக்கி போட்டேன். எப்படி இருக்க? சூப்பராக இருக்குது சாரி. சார் முன்னே சூப்பராக தான் இருந்துச்சு. கறி வந்திருந்தா ஓகே போதும். கறி வந்திருந்தா விட்டுரு. கொஞ்சோண்டு குழம்பு ஊற்றி விடாது மேலே லைட்டாக மட்டும் ஊற்று. போதும் 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 போதும். இன்னொன்று வரமிளகா தூள் போடலாமா டேஸ்ட்டுக்கு? பெருமா மிளகா பொடி வசடிச்சிருச்சுன்னா என்ன பெருமா பண்ணுறது கடைசியா? நல்லா சூப்பராக இருக்குது. அப்புறம் இப்போ போட்டோம்னு வச்சுக்க மிளகா பொடி வசம் எடுத்துரும். வேணாம் விடு. அவ்வளோதான். நல்லா கொஞ்சதுன்னா சாப்பிட வேண்டியதான். உன் ஃபேஸ் காட்டிட்டு பெருமா. சூப்பர். குழம்பு வச்சது அம்மா அப்பாவும் அப்படியே வச்சாங்க. கடைசியாக வந்து பெருமா ஆல்ட்ரு பண்ணிருச்சு. கறி வறுத்துருச்சு. இப்போ ஆட்டுக்கால் குழம்பு வந்து பெருமா வைப்பாங்க போய். ஒரு கிலோவாக எடுத்துட்டு வரணும். நோண்டி காக்கின போது இதையாச்சும் ஆளுக்கு ஒரு கண்டியில் இருக்குது. இது எவ்வளோ? அரை கிலோ. அரை கிலோ 150 ரூபாயா? 150 ரூபாயா? நான் தான் சொன்னேன் பாப்பாவிட்ட. அந்த பையன் கறின்னு கிடக்குறானே ஒரு அரை கிலோ எடுத்து வறுத்து தர மாட்டேங்களா அம்மாட்டேன். நமக்கு ஆட்டுக்கால் எடுத்தா நீ சூப்பு ஊற்றுமா நாங்களும் குழம்பு தினமா இருக்கணும். கறியாக எடுத்துக்கிட்டு கிடப்போம். விலை போட்டு காசு இருக்குன்னு எடுத்துக்கிட்டு. ஆனால் அதுதான் சட்டை. இறக்கிடலாமா? இறக்கிடு பெருமா. கொஞ்சம் போதும். அது இருந்துச்சுன்னா தான் நல்லா இருக்கும். சாரோட அவங்க ரமேஷ் தான் இருக்குது. வரலாம் பிடிக்காது. வரன்னு எனக்கும் பிடிக்காது. இறக்கு. ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே சாப்பிட்றதா வேலை. சாப்பிட்றேன் பாருங்க. சாப்பிட்றத காட்டுறாருங்க. கொஞ்சம் சூடாக இருக்கட்டும். பன்னிக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், சாப்பிட்லாம். பன்னிக்கறி இது வறுத்தது குழம்போட. பன்னிக்கறி குழம்பு சாப்பாடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு அப்படியே தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் அப்படியே பொரிச்சேன். பெருமை பொரிச்சிருந்தாங்க. சொன்னால் பெருமை பொரிச்சிருந்தாங்க. நல்லாயிருக்கும். லெமனு க்ரீன் சில்லி. அதான் பச்சை மிளகா. என்ன இங்கிலீஷ் நம்ம இது பச்சை மிளகா.
சரி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த பன்னிக்கறிக்கு 3 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அம்மாவுடைய இதில் செஞ்சது. அம்மா முடிஞ்ச அளவுக்கு தான் செய்வாங்க. அதனால் அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னதுனால அம்மாவை குறைச்சிட்டு அடுத்து பெருமை அடுத்து வறுத்து பண்ணாங்க. ஸோ வாறு எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு நல்லா மோஸ்ட்லி பன்னிக்கறி விரும்புகிறவங்களுக்கு வாறு பிடிக்கும். நல்லா கறி பீஸ் இது நல்லா வெந்திருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அப்படியே வீடியோ போடுறேன் அடிக்கடி. அப்படியே கொட்டாயில் உட்காந்துட்டு மாட்டு கொட்டாய் மாடு வச்சுருந்தோம். அப்போ இந்த கொட்டாய் இருந்துச்சு. ஸோ அதிகமாக நான் இங்கே தான் படுத்திருப்பேன். இது ஒரு சொர்க்கம் நமக்கு. ஓகே சரிங்க, சாப்பிட்றது பார்க்கணுங்களா? காரம் மட்டும் தான் கம்மி, மற்றபடி ஓகே சூப்பர். மிளகா எண்ணெயில் சுட்ட பூண்டு வீட்டில் தான் சாப்பிட்னா இந்த வேஸ்ட் ஆகிற எந்த சக்கையுமே வீண் பண்ண மாட்டேன். எலும்பு வீணாவது வந்தாலும் நாய்க்கு போட்டுருவேன். அதே மாதிரி இந்த பூண்டு இந்த இதெல்லாம் இந்த துப்பியாக வருது பார்த்தீங்களா, முருங்கைக்காய் சாப்பிட்டோம்னா அந்த சக்கை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தாலி இருக்கும், மாட்டுக்கு ஊற்றிட்டு போவாங்களா, தாலியில் போட்டுருவேன். பூண்டை வெறுதாக சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு காட்டம் நெஞ்சு அழுட்டுக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது எனக்கு பிடிக்கும். அது மாதிரி இருக்கும். சுட்டு திங்கிறதும் ஓரளவுக்கு காட்டம் இருக்கும். இந்த எண்ணெயில் போடும்போது காட்டம் கம்மியாகிடும். பூண்டு திங்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. அடுத்து வாரை டேஸ்ட் பண்ணலாமா? வாரு டேஸ்ட்டு சூப்பர். காரம் மட்டும்தான் எனக்கு கம்மியாக இருக்குது. மற்றபடி அப்பாவுக்கு தம்பிக்கெல்லாம் சரியாக இருக்கும். நாங்கள் 3 பேர் தான் சாப்பிட்றது பண்ணிக்கிற வீட்டில். சில பேர் பில்டப் பண்ணுவாங்க, அது மாதிரி நம்ம வீட்டில் கொஞ்சம் பில்டப் பண்ணுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஓஹா உடம்பு அல்டிமேட். கிட்ட லெமன் புழிஞ்சு சாப்பிட்டு போகிறோம். சோறு வருவா, கறி வருவா, பால் வருவா, வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு, நிஜமாக செம்ம டேஸ்ட்டு. காரத்துக்கு நான் பச்சை மிளகா வெங்காயத்தை கடிச்சு ஈக்குவல் பண்ணிட்டேன். செம்மையாக இருக்குது. இதான் எங்கள் வீட்டு சண்டே சமையல். உங்கள் வீட்டில் சண்டே என்ன சமையல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிராமத்து பசங்க வில்லேஜில் இருக்கவங்க அந்த சண்டே நான் கருதிங்கிறது எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். ஒரு சில பேர் இருக்கவங்க எடுத்து டெய்லி செய்வாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் சாப்பிட முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு இந்த மாதிரி வீடியோ எடுத்து நிறையா போடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை தான். அதே மாதிரி காட்டுக்குள்ளே இந்த மாதிரி பன்னிக்கறி சமைச்சு போடுறது, புறா கறி, வாத்துக்கறி இப்படிலாம் சமைச்சு போடணும், வீடியோ போடணும் ஆசை தான். என் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் எனக்கு அது ஒத்துழைக்கல. அம்மாவுக்கு இன்னும் உடம்பு நல்லா க்யூர் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு அம்மா என்ன அவங்க வாய்விலே சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்கள வச்சு ஃபுல்லாக அவங்க சமைக்கிறத வச்சு ஃபுல் வீடியோ போடுறேன். அதையும் பாருங்கள், எல்லாத்தையுமே பாருங்கள் சரிங்களா? ஓகே, அப்படியே சாப்பிட்றேன் நான்.
சாப்பிட்ற மட்டும் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ ஒரு நாள் நான் இது பண்ணுறேன். எனக்கு வீடியோ எடுக்க ஒரு ஆள் இருந்தால் பரவாயில்ல. நான் மொபைலில் தான் வீடியோ எடுக்கிறேன். என்கிட்ட தனியாக கேமரா அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லை. அதனால் என்னால் இருக்கிறத வச்சு பண்ணுறத பண்ணி வீடியோ போடுறேன். சாரி வீடியோ ரொம்ப லேட்டானதுக்கு, என் சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் விடக்கூடாது. என் முயற்சி நான் எப்பவுமே விட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஓகே பாய், ஆல் ஆஃப் யூ டேக் கேர். உங்கள் வீட்டில் என்னென்னா இன்றைக்கி சண்டே சமையல் சொல்லிட்டு வீடியோ போடுங்க. சப்போஸ் இந்த வீடியோ மண்டே வந்தாலும் டியூஸ்டே வந்தாலும் கோச்சிக்காதீங்க. அதுக்கு உண்டான ஷேர் மட்டும் பண்ணி விட்ருங்க, அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய்.